ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஏப்ரல் 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்றான்னா, மதுர்தா ஹி பிராமன் ஜீவன் கி மகான்தா ஹை. இனிமை தன்மை என்பதுதான் பிராமண வாழ்க்கையின் மகான் தன்மையாகும். ஜஹா மதுர்தா ஹை வஹா பவித்ரதா ஹை. எங்கு இனிமை தன்மை இருக்கிறதோ அங்கு அவசியம் தூய்மை இருக்க வேண்டும். பினா பவித்ரதா கே மதுர்தா ஆன் நஹி சக்தி. ஸோ தூய்மை இல்லாமல் இனிமைத்தன்மை வராது. தூய்மைனா அதில் பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? எண்ணத்தில், பேச்சில், செயல்களில் நம்ம எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கிறோம். உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று இல்லாமல் ஸ்வபாவிக் ரூப்பில் பாபாவுக்கு எவ்வளோ உண்மையாக நேர்மையாக, இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுதான் பாபா சொல்கிறாரு, தூய்மை இல்லைன்னா இனிமைத்தன்மை வராது. जितना बुद्धि में नशा हो उतना ही कर्म में नम्रता और भोल में मधुरता हो. ஆக எந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தியில் ஞானத்தினுடைய நஷா இருக்கோ, குஷி இருக்கோ, செயல்களில் பணிவுத்தன்மை மற்றும் பேச்சில் இனிமை என்பது இருக்க வேண்டும். ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நஷா இருக்கு, ஆனால் அவ்வளவு நீங்கள் பணிவாயிடணும், அவ்வளோ ஸ்வீட் ஆகிடணும். அந்த நஷா தலைகீழான ரூபம், ஒரு அபிமான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகாம பார்த்துக்கோங்க. ஐசே நஷே மே ரஹனே சே கபி நுக்சான் நஹி ஹோகா. ஸோ இது ஒரு சுத்தமான நஷா, ஒரு ஆன்மீக பெருமிதம், ஒரு குஷி. அதனால் இதில் நஷ்டம் வர்றதில்ல. மற்ற விதமான நஷா போதைகள்னால் அதில் நஷ்டம் இருக்குது. ஆனால் இதில் இந்த ஆத்மாவுக்கு நஷ்டம் இல்லை. இதில் இன்னும் வருமானம் தான் இருக்குது. குஷியாக இருங்க. सिद्धि को पाने वाले स्वयं को नम्रचित निर्माण हर बात में अपने आप को गुण ग्राहक और मधुरता संपन्न बनाएंगे. வெற்றி ஸ்வரூபமான ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தான் பணிவாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் குணங்களை எடுத்துக்கொள்வார்கள் பிறரிடமிருந்து. இவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, இவங்க கிட்ட ஒன்று, இவங்க கிட்ட ஒன்று, அந்த மாதிரி குணத்தை கிரகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றும் இனிமைத்தன்மை நிரம்பியவராக இருப்பார்கள். அப்போ இந்த ஒரு இனிமை எனக்கூடிய குணத்தில் இவ்வளோ அடங்கி இருக்கு. நான் மற்றவங்களோட விசேஷத்தன்மைகளை பார்க்கணும். ஏன்னா அவங்களோட குற்றம் குறைகள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு அவங்க மேலே பாவனை இருக்காது. பாவனை இல்லைன்னா அன்பு வராது. அன்பு இல்லைன்னா பார்வையில் எப்படி திருஷ்டியில் இனிமை வருது? இல்லை அவங்களோட நான் ஸ்வபாவிக் ரூப்பில் எப்படி நான் இனிமையாக இருப்பேன்? முடியாது இல்லையா? ஏன்னா உள்ள அவங்களுடைய குறைகள்லாம் அப்படி ஃப்ளாஷ் ஆகுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, குணகிராக, குணங்களை யார் கிரகிக்கக்கூடிய அந்த ஒரு தூய்மையை கடைபிடிப்பார்களோ அவர்களால் இனிமையாக இருக்க முடியும். ஏன்னா நான் தான் யாருடைய வேஸ்ட் நெகட்டிவ் பார்க்குறதே இல்லையே. சரளத்தன்மை இருக்குது. சலோ டீக்கே, ஓகே, நோ ப்ராப்ளம். அதுதான் பாபா சொல்கிறாரு, குணத்தை கிரகிக்கக்கூடியவர் ஆகுங்கள். அப்போ அந்த பியூரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப இயற்கையாகவே நீங்கள் ஸ்வீட்டாக ஆகிடுவீங்க. அந்த ஸ்வீட்னஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். மேலோட்டமாக போலியான ஒரு இனிமைத்தன்மை இல்லை இல்லையா? அது பாவனை இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும். நல்லது. ஓம் சாந்தி.